பால் குடித்த 4 பேரின் பரிதாப நிலை. ஆந்திராவில் கலப்பட பால் குடித்தவர்களில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்த 4 பேரோட குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும்னு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடும் கண்டனத்தோட தன்னுடைய இரங்கல் பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி பகுதியில நரசபுரம் கிராமத்துல வரலட்சுமி பால் பண்ணை அப்படிங்கிற பெயர்ல அட்டல கணேஸ்வர ராவ் அப்படிங்கிறவர் அங்கீகாரம் பெறாத ஒரு பால் பண்ணை நடத்துறாரு. அவர் சப்ளை செய்த பால் கலப்பட பால் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அவர் சப்ளை பண்ண பாலை வாங்கி 106 குடும்பத்தினர் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு திடீர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வர நிலையில அதுல 4 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த 4 பேரோட குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்ட நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரவங்களோட மருத்துவ செலவுகளை அரசு ஏற்கும் அப்படின்னு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிச்சிருக்காரு. ஆந்திர மாநிலம் பால் பொருட்களுக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அங்கேயே கலப்பட பால் சப்ளை செய்யப்படுதான்னு மற்ற மாநில மக்கள் அதிர்ச்சியிலே இருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை அன்றாட அத்தியாவசிய பொருளான பாலிலேயே கலப்படமான ஆதங்கத்தோட கேள்வி எழுப்புறது குறிப்பிடத்தக்கது.